Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இது வந்து எங்களோட சொந்த வீட்டோட அவுட் சைட் கிச்சனு. ஸோ அங்கே தான் வந்து நான் சமைக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை அதுவுமா தான் நான் எந்த விஷயம் வந்தாலும் எனக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வெள்ளிக்கிழமை அதுவுமா தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீட்டில் சொந்த வீட்டில் நான் கிச்சனை அடுக்கி வச்சதுக்கப்புறமா கேஸ் கொண்டு வந்து நெக்ஸ்ட் டேவே ஃப்ரைடேவாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து சமைச்சேன். என்னென்னா வந்து பிரியாணிக்காக தயிர் பச்சடி வந்து பண்ணிட்டேன். ஏன்னா பிரியாணி வந்து எல்லோரும் ரொம்ப நாளாக என்னோடய பிரியாணி வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதனால் சொந்த வீட்டில் வந்து பிரியாணி நம்ம சமைக்கலான்னு பிரியாணி இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் தான் சமைச்சேன். ஆக்சுவலி எலக்ட்ரிக் குக்கரில் சமைக்கலான்னா ஒயர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. ஸோ ப்ரெஷர் குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். ஏன்னா சிக்கன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியாச்சு. ரொம்ப எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க வீட்டில் சமைச்சோன்னு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஜாமான்லாம் எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து பெரிய தலைவலி. ஸோ எனக்கு என்னென்னா ஜாமான் நம்ம எங்கே எடுத்து வைக்கிறது அதுதான் எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா இது புது வீடு இல்லையா, எந்த பொருள் எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இதே பழைய வீடுனா இந்த பொருள் இங்கே வைக்கணும், இந்த பொருள் இங்கே வைக்கணும். சரி இந்த வீட்டில் நான் எந்த பொருளை எங்கே அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு யோசித்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஹால் ஃபுல்லாக அந்த பழைய வீட்டிலேருந்து வாடகை வீட்டிலேருந்து ஜாமான் எடுத்துகிட்டு வந்தது மூட்டையாக இருக்குது. இது எல்லா ஜாமானும் நான் எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து இருக்கிறதுலையே வந்து ரொம்ப 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 டஃப்பு. ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினச்சாலே எனக்கு என்ன எங்கே எடுத்து வைக்கணும், இந்த பொருளை எங்கே வைக்கிறது அதை யோசிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஆனால் நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 மூட்டை அப்படி தான் நான் எடுத்து வைப்பேன். நான் ஒரே நாளில் வந்து போட்டு நான் வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கல. ஸோ என் ஹஸ்பண்டும் சொன்னார் பொறுமையாகவே பண்ணலாம், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால் நான் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் கூட ஓகே அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ இந்த அவனு எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கணும். பாருங்கள், லைலத்துல் கதர் வரத்துக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் மோஸ்ட்லி ஒரு 80 to 90% வரைக்கும் ஹாலை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பீங்கான் ஜாமான் மட்டும்தான் அடுக்கி வைக்கணும். மற்றபடி எல்லா ஜாமானும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஹால் வந்து ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு. ஸோ எனக்கும் பயமாக இருந்துச்சு, யாராச்சும் வந்தால் கூட ஹால் அப்படி இருக்கேன்னு தான் கவலையாக இருந்துச்சு. சரி நம்ம முதல்ல ஹாலை நீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பண்ணேன். ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஹாலை வந்து மோஸ்ட்லி வந்து நீட் பண்ணியாச்சு. நோன்பு திறக்கிறதுக்காக பசார் ரமதான் பஜாருக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே விதவிதமாக ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விதவிதமாக ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக டெம்ட் ஆகும். ஆனால் நோன்பு திறந்துட்டா நிறைய சாப்பிட முடியாது, அதுதான் ரியாலிட்டி. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இது வாங்கலாமா அது வாங்கலாமா அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கனாக்கா இது நாசி ஆயம் சொல்லுவாங்க, மலேசியா ஃபுட்டு. இது வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆயம்னா வந்து கோழி, அந்த கோழியை வந்து அந்த சோத்தில் அந்த சூப் போட்டு சமைச்சிருப்பாங்க. இது வந்து ஆயம் மேரானா வந்து ரெட்டு. ஸோ ரெட்டு கலரில் கோழியை வந்து சமைச்சிருப்பாங்க. ஸோ நான் இது ஆயம் மேராவும் நான் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து மலேசியா வந்தப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ வந்து சர்வசாதாரணமாக வந்து பானிபூரி வந்து கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ, அதுவும் நம்ம ஒரு 4-5 o'clock அந்த மாதிரி போவோம்ல. ஸோ அப்போ வந்து ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் நோன்பு திறந்துருவோம். அப்போ வந்து அது பார்க்கும்போது இந்த ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். Dua. Oh, dua daging. Dua ayam ada tak ada? Dua ayam satu saja. Okey, dua daging. Dua daging.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு என்ன பிடிக்குமோ என் ஹஸ்பண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். உன்னால் சாப்பிட முடியாது, ரொம்ப வாங்காத, அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஜூஸஸ் கூட நிறைய விற்குது. ஆமாம், நமக்கு வாங்கணும்னு தோணும், பட் வந்து வாங்கிட்டு வந்துட்டா நிஜமாக நோம்பு தந்துட்டு ரொம்ப சாப்பிடவே முடியறதில்ல, அதுதான் உண்மை. பட் இப்போ பார்க்கும்போது இது வாங்கலாம், அது வாங்கலாம், இது சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் தோணும். ஸோ இங்கே நிறைய ஃபுட்டு வந்து அதுக்காகவே பஜார் ரம்ஜான் ரொம்ப நாளாக போவே இல்லை. ஃபஸ்ட்டு 15 days நாங்கள் போவே இல்லை. இங்கே கோழி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து அதை வாட்டுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய குவேலாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் எதுவும் வாங்கலை. நான் வெறும் அந்த ஸ்டிக் சிப்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டிக்காக இருக்குது இல்லையா, இந்த சிப்ஸ் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ இது மட்டும் நான் வாங்கிட்டேன். ஸோ இது ஹக்கீமாவும் நோம்பு இல்லை இல்லையா, சின்ன குழந்தை, ஸோ அவளும் வந்து சாப்பிடுவான்னு. நான் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்தேன், நான் அப்படியே சாப்பிட மாட்டேன். ஸோ அதை வந்து நான் பிரித்து, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா ஓவராக திக்காக இருக்கும். எனக்கு நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நோம்பு கஞ்சி வந்து இந்த மாதிரி கடையில் விற்கிறது தான் நாங்கள் வாங்கிக்குவோம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா வந்து எவ்வளோ திக்காக இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு சூடாக நோம்பு கஞ்சி குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 minutes இல்லை 15 minutes முன்னாடி வந்து நான் கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கப்லேயே போட்டு அலசி அந்த நோம்பு கஞ்சியில் ஊற்றுவேன். அந்த திக்காக இருக்க நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடான கன்சிஸ்டன்சியில் வந்து நான் மாற்றுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ வேலையை வந்து ரொம்ப போட்டு இழுத்துக்கிற அப்படி சொல்லுவாங்க. அப்படியே குடிக்காமல் இது உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை தானே அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து சிரிச்சுட்டே அப்படியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் வேலை ஜாஸ்தி பார்த்தாலே என் ஹஸ்பண்ட் வந்து டென்ஷன் ஆவாங்க, ஏன் ஓவராக வேலை பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஓவராக வேலை இல்லை, சூடு தானே பண்ணுறேன், நான் சமைக்கவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆனால் இதை கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கே அப்படி சொல்லுவார். ஆனால் அவர் வந்து நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கேன்ல, ஸோ அதனால தான் அவங்க ஒரு அக்கறையில் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கொத்தமல்லியும் வந்து நான் போட்டுப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி கொத்தமல்லிலாம் அவங்க போடவே இல்லை. கொத்தமல்லி போட்டோன்னா அந்த நோம்பு கஞ்சி வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு கொத்தமல்லி ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நோம்பு கஞ்சி வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடுவேன். நோம்பு கஞ்சி மட்டும் இல்லை, எல்லா ரைஸையும் நான் அந்த பசார் மலத்தில் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் நான் சூடு பண்ணுவேன். நான் அந்த ஹீட் பண்ணாதான், ஏன்னா அவங்க எப்போ சமைச்சிருப்பாங்களோ மத்தியானமோ இல்லை காலையிலையோ சமைச்சிருப்பாங்க, ஸோ வெள்ளனை சமைச்சிருப்பாங்க. அதனால் எனக்கு எல்லாமே வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது வந்து பிடிக்கும். ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள கெட்டது எல்லாமே வந்து இப்போ பாக்டீரியா ஏதாவது இருந்ததுன்னா அது செத்து போயிடும். ஸோ அதனால் ஒரு ஹீட் பண்ணி சாப்பிட்டா அந்த ஃபுட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா. அப்படியே பசார் மலத்தில் வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகாது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பசார் மலத்துலேருந்து என்னென்னா பானிபூரி வாங்கினேன். பானிபூரிக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஜாகுங் ஜூஸ், அதுவும் வந்து நான் வந்து பசார் மலத்தில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஜாகுங் ஜூஸ்னால் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கப்புறமா வாட்டர் மெலன் வந்து வீட்லேயே கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த பிரியாணி வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அந்த நாசி பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுதான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சூடு பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். நோம்பு கஞ்சியும் சூடு பண்ணி வந்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பானிபூரி வந்து விற்றது ஹபிசாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பானிபூரி. அவள் நல்லா வந்து சாப்பிட்டா. ஸோ பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் நோம்பு தருது, அதுவும் பசார் மலத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து சாப்பிடும்போது இன்னும் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனால் உண்மையாலே நிறையா அது நோம்பு திறந்தோன்னு ரொம்ப சாப்பிட முடியல. இது பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் வந்து ரைஸ் வாங்கினேன். இது வந்து ஆயம் மேரா வந்து வாங்கினது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு.
தராவிக்காக வந்து பள்ளிவாசல் கிளம்புறோம் தராவி தொழுகிறதுக்கு. தராவினா நைட் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரம்ஜான் மாதத்தில் தொழுகிறது. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து நிறைய தராவி ப்ரேயர்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஆனால் 1-2 மிஸ் பண்ணேன். பட் என்னோடய பொண்ணு ஹபிஸா வந்து எல்லா தராவி ப்ரேயரும் வந்து இந்த வருஷம் வந்து அவள் அட்டன் பண்ணியிருக்கா. நான் கூட 1-2 நாள் டயர்டாக இருக்குது, சமைச்சு நிறைய வீட்டில் வேலை பார்க்கும்போது டயர்டாகி போகாமல் வீட்டிலே தொழுதுப்பேன். பட் அவள் எல்லா நாளும் அவளே நடந்து பள்ளிவாசலில் போய் தொழுதுருவா. அவங்க அத்தா வந்து மக்ரிப்கே வந்து பள்ளிவாசல் போயிடுவார், மக்ரிப் ஜமாத்தோடு தொழுவணுன்னு. ஸோ எல்லோரும் வந்து தொழுதுட்டு இப்போ திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்